அஸ்ஸலாமு அலைக்கும். திக்ரின் சிறப்புகள். திக்ரின் சிறப்புகள்ங்கிற நூலில் இருந்த சிறப்புகளின் நூலிலிருந்து நம்ம தொகுத்து பெரியார்கள் எழுதுறத வச்சு நம்ம சொல்கிறோம். திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களோட மனக்கவலைகள், துயரங்கள் நீங்குகின்றன. அவங்களுக்கு சைத்தானை வெறுக்கடிக்குது, அவங்க விரட்டை அடிக்கப்படுது. திக்ர் செஞ்சுட்டு இருக்கவங்கக்கிட்ட சைத்தான் நெருங்க மாட்டான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குது, மனசாந்தியும் திருப்தியும் கிடைக்குது, மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது, உணவில் பரக்கத்து ஏற்படுகிறது, முகத்திலையும் அகத்திலையும் பிரகாசம் ஏற்படுகிறது, ஒரு கவர்ச்சி, கம்பீரம், கண்ணியம், அன்பு ஆகியவை கிடைக்கிறது. அல்லாஹ்வின் மஹப்பத்து என்னும் அன்பின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. திக்ர் செய்வதனால் முராகபா என்ற தியான நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ் தன்னை ஒப்படைக்கும் நிலையே நம்மளுக்கு ஏற்படுது. அல்லாஹ்வின்பால் பொருத்தம் கிடைக்கிறது. மகரிபா என்னும் அந்த வாசல்கள் நம்மளுக்கு திறக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் மகத்துவம் நம்மளுக்கு கண்ணியமும் நம்மளுக்கு கிடைக்கிறது. அல்லா இடத்துல நம்மளை பற்றி திக்ர் செய்வர்களை பற்றி பிரஸ்தாபிக்கப்படுகிறது. இதயத்தில் உள்ள துருக்கள் நீங்குகின்றன. இதயத்தில் துருக்கள் நீங்கிறது நம்ம பாவங்கள், தீமைகளாக நீங்குது. நம்ம திக்ர் செஞ்சிகிட்டு இருக்கிறதுனால படைப்பினர்களோட அச்சம் நீங்கள் அல்லாஹுடைய நம்ம எதுனாலும் அல்லா இடத்துல தான் நம்மளுக்கு இது தொடர்பு ஏற்படுது, அன்பு ஏற்படுகிறது. திக்ர் செய்வதனால் நம்ம ஒவ்வொரு நேரமும் திக்ர் செஞ்சுட்டு இருந்தால் நம்மளோட எல்லா பாவங்களும் நீங்கி முழுமையடைகிறது. வேதனைகளை விட்டும் காப்பாற்றும் சாதனமாக இருக்கிறது. சக்கீனத்துங்கிற மன அமைதி ஏற்படுது. திக்ருடைய மஜ்லிஸில் மலக்குகள் வருகை தருகிறார்கள். திக்ரு செய்கிற அமர்ந்திருப்பவர்கள் நற்பாக்கியசாலிகளாக ஆகிவிடுகிறார்கள். திக்ரு செய்வர் கியாமத்து நாளில் கஷ்டங்களை விட்டும் காப்பாற்றப்படுகிறார். திக்ரு செய்வர் பாவங்கள் நினைத்து அலுவராகவும் இருந்து அர்ஷின் கீழில் தங்குற பாக்கியத்தை பெறுவாங்க. திக்ர் செய்வர் மற்ற இபாதத்துகளை விட சுலபமானது. சொர்க்கத்தின் சோலையில் உண்டாகி இங்கே செஞ்சுக்கிட்டே இருக்கையில் அங்கே சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி உஸ்மான் அலிங்கிறத ஓதிக்கிட்டே இருக்கையில் அங்கே ஒரு மரம் நட்டப்பட்டு தினம் அது தண்ணி ஊற்றி அங்கே ஒரு மரம் உருவாக்கப்படுதான். திக்ர் செய்வர்கள் வாக்களிக்கப்பட்ட அதிகமான நன்மைகளை போல் வேறு எவருக்கும் கிடைப்பதில்லையா. திக்ர் செய்வர்கள் தன்னை மறந்து இருக்கும் வழி, தன்னை மறந்து அவங்க திக்ர் செய்ய அவங்க முகமும் அகமும் ஒளி பெறுகிறது. திக்ரினால் ஏற்படும் ஒளி உலகிலும் கப்ரிலும் மஹ்ஷரிலும்